பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான 3 ப்ரோமோவும் பார்த்திருப்பீங்க. இந்த 3 ப்ரோமோவை பார்க்கும்போது அர்ச்சனாவை டார்கெட் பண்றானுங்கடா, அர்ச்சனாவை காலி பண்ணும் அப்படிங்கறதுக்காகவே இப்படிப்பட்ட டாஸ்க் எல்லாம் வைக்கிறாங்க. அதுலயும் தினேஷா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், இவங்க 3 பேரை பொறுத்தளவுல அர்ச்சனாவை வச்சு செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணிருக்கானுங்க. ஆனா அந்த டாஸ்க் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அந்த டாஸ்க பொறுத்தளவுல எல்லாருமே எல்லார் மேலையும் சாக்கடைய வாரி ஊத்திக்கிறாங்க. நீ இப்படிதான் விளையாண்ட, நீ இப்படிதான் கேவலமா ஸ்ட்ராட்டஜி பண்ண, நீ இப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி சாணியை கோரி ஊத்திக்கிறாங்க. அர்ச்சனாவுமே எல்லாரையும் குறை சொல்லதான் செய்யறாங்க. அந்த வகையில இது வெறும் ஒரு டாஸ்க் தான். ஆனா உண்மையா அசிங்கப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாயா அப்படிங்கிற சூனியக்காரி தான். அதாவது இந்த சூனியக்காரியை பொறுத்தளவுல இவ எல்லார் மண்டையும் கழுவுறா, இவளோட கேமுக்காக எல்லாரையும் பயன்படுத்திக்கிறா. நேரடியா எதையுமே சொல்லாம அவ மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அன்பை உருவாக்கி அதன் மூலமா அவளோட காரியத்தை சாதிச்சுக்கிறா அப்படிங்கிற மாதிரி இவளோட உண்மையான கேவலமான விளையாட்டை எல்லாமே ஓபன் பண்ணிட்டாங்க. யாரு? தினேஷ், விஷ்ணு. இன்னைக்கு பார்த்தா விஜயவர்மா ஓபன் பண்ணிட்டாரு. நீ மைண்ட் கேம் தான் ஆடிட்டு இருக்க, எலிமினேஷன் கேம் தான் ஆடிட்டு இருக்க, ஒருத்தவங்கள அன்பு காட்டி ஏமாத்தி உன்னோட வலையில விழ வச்சு நீ பேசுறதுதான் சரி, நீதான் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க மூளையில கிரியேட் பண்ணி விட்டுற. அதனால நீ பேசுறது, நீ யோசிக்கிறது எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டி தான் எல்லாருமே வெளியே போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மாயாவோட முகத்திரையே கிழிச்சு எடுத்துறாங்க. சரி, அதே நேரத்துல இந்த சீசன்ல அதிகப்படியா பேசப்படுற வார்த்தைகள் அர்ச்சனா பிஆர் வச்சிருக்காங்க, அர்ச்சனாவுக்கு மக்கள் சப்போர்ட் கிடையாது, பிஆர் தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொம்பு தூக்கிட்டு வராங்க. இல்ல விளக்கணுங்களா? நாங்களும் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்றது பிஆர் எல்லாம் கிடையாது, நார்மலா இந்த நிகழ்ச்சியை பாக்குற மக்கள் தான். ஏன் கமெண்ட்ல ஒரு 500 கமெண்ட் வருது அப்படின்னா அதுல 450 பேர் அர்ச்சனாவுக்கு தான்டா சப்போர்ட் பண்றானுங்க. இதுல இருந்தே அர்ச்சனாவுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மறுபடியும் எதுக்காக இப்படி உருட்டிக்கிட்டு இருக்கீங்க? சரிடா, அர்ச்சனா பிஆர் வச்சிருக்காங்கன்னே வச்சுக்கிடுவோம். மாயாவுக்கு இல்ல பிஆரா? முதல் வாரத்துல இருந்து மாயாவுக்கு பிஆர் வேலையை தான் இந்த கமல் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அவர் நினைச்சா ஒருத்த மேல கேவலமா பழிய போட்டு வெளியே தூக்கி எறியவும் முடியும். ஆமாங்க, பிரதீப்ப வெளியே அனுப்பலன்னா நான் நிகழ்ச்சியை விட்டே வெளியே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி பவர் உள்ள ஒரு நபரை பிஆரா வச்சிருக்கா மாயா. அவளை விட பெரிய பிஆர் யாராவது வைக்க முடியுமாடா? இந்த சீசனை விடுங்க, எந்த லாங்குவேஜ்லயும் எந்த சீசன்லயுமே இப்படிப்பட்ட பிஆர் யாருக்குமே அமையாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான பிஆரோட மாயா இருக்கா. அது மட்டுமா, வனிதாவா இருக்கட்டும், இதே மாதிரி பெரிய யூடியூபர்னு சொல்ற எல்லாருமே அர்ச்சனா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அர்ச்சனா போலியா இருக்கிறாங்க, மாயா தான் கெத்து, மாயா கேமுக்காக தான் பண்ணா, மத்தபடி அவ நல்லவா அப்படிங்கிற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. கேவலமா இல்லையாடா? காசு கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு பச்சையாவாடா சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்க, என்னதான் இருந்தாலும் அன்அபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துடலாம். ஓட்டிங்க பொறுத்தளவுல தெரிக்க விடுறது அர்ச்சனா தான். அவங்க முதல் இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுல 53.51% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல மணியை பொறுத்தளவுல 14.82% வாக்குகள் வாங்கியிருக்காரு. மூணாவது இடத்துல தினேஷை பொறுத்தளவுல 11.54% வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாலாவது இடத்துல மாயா. இந்த ஆயாவுக்கு 4வது இடம் கிடைச்சதே பெருசு. இவெல்லாம் 2வது வாரமே வெளியே போக வேண்டியவ. இவளை பொறுத்தளவுல 10.30% வாக்குகள் வாங்கியிருக்கா. 5வது இடத்துல விஷ்ணுவை பொறுத்தளவுல 6.52% வாக்குகள் வாங்கியிருக்காரு. கடைசி இடத்துல விஜயவர்மா. அவனை பொறுத்தளவுல 3.31% வாக்குகள் வாங்கியிருக்கான். அதாவது 6 பேர் நாமினேஷன்ல இருக்கிறாங்க. 5 பேர் ஓட்ட சேர்த்தா கூட அர்ச்சனாவோட ஓட்டுக்கு ஈக்குவல் ஆக மாட்டேங்குது. அந்த அளவு மாஸ் ஓட்டிங்ல அர்ச்சனா இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பிஆர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவனுங்க உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் ரொம்பவே அறிவாளி மாதிரி இது அன்அபிஷியல் ஓட்டிங், அபிஷியல் ஓட்டிங்க போடுங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. லே, அபிஷியல் ஓட்டிங் எவனுக்குமே தெரியாதுடா. போன சீசன்ல அசீம் பிஆர் வச்சிருக்காரு, விக்ரமுக்கு ஓட்டுகள் நிறைய இருந்துச்சு, விக்ரமோட ஓட்டுகள் என்ன அப்படிங்கறது எங்களுக்கு தெரியணும், நான் கேஸ் போட போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் உருட்டினாங்க. ஆனா அந்த சில பேர் இந்த சீசன்ல மாயா பூர்ணிமா நல்லவங்க, கேம் முடிஞ்சு போச்சு, இது வெறும் ஒரு கேம் ஷோ தான், அவங்கள திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி புதுசா உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரதீப்புக்கு எதிராக கேவலமான போஸ்டர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பணமும் புகழும் பேக்ரவுண்டும் இல்ல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவளுக்கு கேவலமா பழிய போட்டு அனுப்பியிருக்காளுங்க. இந்த கேவலத்துக்கு இதுவரையா நீதி கிடைக்கல. இவளுகளும் பண்ண தவறுகளை ஒத்துக்கிட மாட்டுக்காளுங்க. அப்படி இருக்கும்போது இவளுகளை கழுவி ஊத்துறதுல என்ன தவறு கண்டாரு அப்படிங்கறது எனக்கு தெரியல. என்ன பொறுத்தளவுல இந்த சீசன்ல மாயாவோட குள்ளநரி கூட்டம் பண்ண கேவலமான வேலைகளுக்கு எல்லையே கிடையாது. இந்த வாரமும் இந்த குள்ளநரி கூட்டம் உள்ள வரப்போகுது. கடைசி வாரத்திலையும் இதுக்கு என்னெல்லாம் கேவலமான வேலைகள் பண்ண போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் மக்களை பொறுத்தளவுல மாயா அப்படிங்கிற
ஒரு கேவலமான போட்டியாளர் டைட்டில் வின்னர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க. அதுதான் அர்ச்சனாவுக்கு இந்த அளவு ஓட்டு அதிகரிக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே அர்ச்சனா பிஆருக்கு பவர் அதிகமா, மாயாவோட பிஆரா இருக்கிற கமலுக்கு பவர் அதிகமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.